சாப்பிட்டீங்களா நீங்கள் போஞ்சேசிரா மீறு ஒரே ஒளி அளவில் தான் பேசிட்டு இருப்பான். இப்படி போயிடுச்சு. கடைசியாக துளு கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்தவேன் தமிழ்தாய் வாழ்த்துல பாட்டு இருக்குது. 2100 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் தெலுங்குலாம் ஏது? அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. அண்ணன் கமலஹாசன் பேசுனது சும்மா கதை இல்லை, வரலாற்றை சொல்றாரு. தமிழன் ஒரு நெருப்பு, பெரு நெருப்பு. அநீதியோ அச்சமோ அடக்குமுறையோ அண்ட விடாத அளவிற்கு ஒரு பெருநெருப்பாக வாழ்ந்த மறவர் கூட்டம் தான் தமிழர்கள். இங்கே பேசியனுடைய தம்பி பேரரசு, எங்கள் அண்ணன் சேகர் அவர்கள்லாம் பேசினார் மொழி குறித்து, மற்றவர்கள் நம்மளை இழிவாக பேசுகிறது குறித்து, மொழி உணர்வற்று போகிறது. இப்போ பேச்சு வழக்கில் பழகிருச்சு எல்லாருக்கும். இப்போ சரி ஆங்கில சொற்களை கலந்து கலந்து பேசி நம்ம ஒத்துக்கிறணும் நம்ம இனம் அழிந்துட்டது. நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கோம். இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது. தமிழ் இறந்துச்சு. தமிழை கொன்றவர்கள் தமிழர்கள் தான். தாய்மொழியை அழியவிட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது. வாழ்ந்ததா செய்தியே இல்லை. அப்போ நம்ம அழிஞ்சிட்டோம். சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடம் பிறக்குது, 600 தெலுங்கு பிறக்குது, 1600 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. தமிழிலிருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம்? வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்படி பிரிஞ்சிருச்சு. இப்படிதான் போச்சு. இது சாப்பிட்டீங்களா நீங்கள் போஞ்சேசிரா மீறு ஒரே ஒளி அளவில் தான் பேசிட்டு இருப்பான். இப்படி போயிடுச்சு. கடைசியாக துளு கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்தவேன் தமிழ்தாய் வாழ்த்துல பாட்டு இருக்குது. அதை ஆட்சியாளர்கள், அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியம் போல் வழக்கொழிந்தை தூக்கினார்கள். ஏன்னால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயிருமோ. அது கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் அதை சொல்ல ஆனால் சொன்னால் அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிடும். அவங்க குறைவாக நினைப்பாங்க. தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்போ கூட கீழடி 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருக்க தமிழரின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான் 2600 5000 ஆண்டா கூட இருக்கலாம். 2 ஏக்கரில் தோண்டிட்டு இது திராவிட நாகரிகம்னு ஒரு கூட்டம், இது இந்திய நாகரிகம் என்ற ஒரு கூட்டம். 2500 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்த நிலப்பரப்பு ஏது? ஒன்றா இருந்ததா? இப்படி ஒரு பேரில் இருந்ததா? 2500 ஆண்டுக்கு முன்னாடி திராவிடம்ங்கிற சொல் ஏது? திராவிடம்ங்கிற ஒரு நாடு ஏது? இதெல்லாம் ஏது? இந்த கன்னடம் தெலுங்குலாம் ஏது? அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. அண்ணன் கமலஹாசன் பேசுனது சும்மா கதை இல்லை, வரலாற்றை சொல்றாரு. அதை ஏற்றுக்கிறது எதிர்த்துக்கு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன்? நான் உன்னுடைய கேஜிஎஃப் 1வது பகுதியும் 2வது பகுதியும் இங்கே சுதந்திரமாக ஓட விட்டல, அதுக்கு பரிசு. இப்போ நீ தான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீ தான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும். ஆனால் நாங்கள் செய்யலை. ஏன்? தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். படத்துலையா அவட பகையை காட்டுறது? படத்துலையா? படத்தில் குடிக்கிற நீரில் இதுலையாமா? இதுல இல்லாமா பகை? எப்படி இருக்கு பாருங்க. உங்க படம் வராது, உங்க படம் ஓடாது. இப்போ தமிழிலிருந்து வந்தது கன்னடம் என்றதை ஏற்க முடியாத அவர்கள் தமிழை ஏற்கல. தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல. ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன் ஆச்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி. இந்த பாட்டில் ஒரு வரி வரும், என் இனமே என் சனமே இன்னும் என்ன மயக்கமா, எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடமே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசில்லையா, எதிரியை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய். இந்த பாட்டு குட்டி கண்ணன் ஒரு சிறுவன் பாடி தமிழீழ மண்ணில் எல்லா இடத்துலையும் இந்த பாடல் ஒலிக்க. எனக்கு எங்கள் அண்ணன் நடேசன் அண்ணன் வண்டியில் அந்த பாட்டு ஒலிச்சோன்னே இதை நான் எடுத்துக்கிறேன், தாராளமாக எடுத்துகிட்டு போங்கன்னு எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு வந்தேன் நான் அங்கிருந்து.